ஹலோ விவோஸ், வெல்கம் பேக். ஸ்விம்மிங் பூல் போர்டில் எல்லாரும் இப்படி ஜம்ப் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஆனால் தாத்தா வேற மாதிரி பயங்கரமான ஆளாக இருப்பார் போல. தாத்தா வீட்டில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடும்போது இந்த பாப்பா நாயை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது பலூன் எல்லாம் ஒன்னா வச்சு இந்த பொண்ணு என்ன பண்ணிருந்ததுன்னு பாருங்க. ஆனா இந்தியாவில் உள்ள ஸ்பைடர்மேனை பார்த்திருக்கீங்களா? கார் டயர் அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னு கார் வீலை கலத்திட்டு எந்த வீலை மாட்டி ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க. என்னடா பைப்பை தலைகீழ வச்சிருக்காங்களேன்னு அதை தெருக்கி பார்த்தும் தண்ணி வரல. அப்புறம் தான் தெரிஞ்சது தலைவன் நாய் இருக்கிறது தெரியாம உள்ள புகுந்திருக்காரு. நான் இங்க விரட்ட ஆரம்பிச்சதும் கடி வாங்காம தப்பிச்சிருவாரா? கிராஸ் பண்ணி வந்து செருப்பை போடலான்னு நினைக்கும் போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவர் அவசரத்துக்கு நர்ஸை கூப்பிட்டு வரலனதும் அவர் குளுக்கோஸ் பாட்டிலே கையோட தூக்கிட்டு வந்துட்டாரு. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மனுஷங்க விடுற கேஸை வச்சு நெருப்பு உண்டாக்க முடியுமா? இந்த பொண்ணு பண்ணதை பாருங்க. ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ல இவங்க மொத்தமா கையை பிடிச்சு ஓடி இருந்திருக்காங்க. அதுல கடைசியா வந்த ஒரு நிலைமை. இந்த ஐடியாவை பார்த்தா உண்மையிலே மிரண்டு போயிடுவீங்க. மழை தண்ணி மீட்டர் மேல விழக்கூடாதுன்னு பிளாஸ்டிக் பாட்டில் அடுக்கி தனி பைப் லைனே உருவாக்கிட்டாப்ல. ஸ்கர்ட் போட்டுட்டு ஏன் இந்த விபரீத ஆசை? நல்ல வேலை கிளியல. இந்த ரெண்டு நாயும் எதையோ பார்த்து பயங்கரமா குலைச்சிருக்கு. அட, தைரியமான நாயின்னு நினைப்பீங்க, அது தைரியம். இந்த சேத்துலலாம் சைக்கிள் ஓட்டி பார்த்துருப்போம். ஆனா அதுல ஓட்டும் போது இவருக்கு மனுஷன் சகதியிலே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாப்புல. கல்யாண வீட்டில் தரம் ஃபுல்லா ஸ்னோவை போட்டு வழியை மறைச்சிட்டாங்க. மனுஷன் பாவம் படி தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டாப்புல. இந்த அக்கா ட்ரெயின்ல ஸ்டைலா தொங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி நிறைய பார்த்துருப்போம். ஆனா இவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இந்தியா மேட்ச் அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இது எந்த டீமுக்கு எதிராக நடந்த மேட்ச்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு பல்ப் எரியலனா மாத்திடுவோம். ஆனா ஜுகான்ஸுக்கு அதை எப்படி எரிய வைக்கணும்னு தெரியும்.
ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த ஒரு மீம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தமிழில் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் படுற பாடு இருக்கே. பயாலஜி டீச்சர் செல்னா உயிரணு, சரி. ஃபிசிக்ஸ் டீச்சர் செல்னா பேட்ரி. மேக்ஸ் டீச்சர் செல்னா விற்பனை. சோஷியல் டீச்சர் செல்னா ஜெயில். தமிழ் டீச்சர் செல்னா போ. இங்கிலீஷ் டீச்சர் செல்னா மொபைல் ஃபோன். ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் பாருங்க. கன்ஃபியூஸ் ஆவாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொரு பீரியட் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்தா என்னங்க நியாயம்? இந்த ஆட்டோ டிரைவருடைய ஐடியா தான் என்னுடைய ஃபேவரெட்னு சொல்லலாம். 2 வாட்டர் பாட்டிலை வச்சு அதை ஃபேனாவே மாத்திட்டாரு மனுஷன். மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. அவர் தெரிஞ்சு பண்ணாரா இல்ல தெரியாம பண்ணாரான்னு தெரியல. ஆனா பார்க்க நல்லா இருக்கு. ஆத்துல கிடைச்ச மீனை வறுக்க பாத்திரம் இல்லாம எதுல போட்டு வறுத்திருக்காரு பாருங்க. இந்த சைஸ் இரும்பு கம்பியை கொண்டு போக குட்டி யானையாவது தேவைப்படும். ஆனா அதுக்கெல்லாம் எவன் செலவு பண்றதுன்னு இவர் பைக்ல கொண்டு வந்துட்டாப்ல. எப்படி இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டேஜில் பாடலான்னு வந்து உட்கார்ந்தாரு. ஆரம்பமே சரிக்கிடுச்சே. ஸ்டேஜில் இந்த பொண்ணு வாக் பண்ணி வரும்போது கேள்வி, 8ல் சரி பாதி எவ்வளவு? 4. அதெல்லாம் நமக்கு இவங்க கண்டுபிடிக்கிற விதமே வேற. நல்லா கேட்டுக்கோங்க. சரி பாதி எவ்வளவு? அதானே பதில். செங்குத்தாக பிரித்தால் 3. எப்பட்றா? ஓ, இதான் சரி பாதியா பிரிக்கிறதா? குறுக்காக பிரித்தால் 0. அது எப்படி? மேக்ஸே நல்லா பிரிச்சு எடுத்துருக்கடா நீ. பிடிச்ச சில்வர் ஃபிஷ்ஷை மறுபடியும் தண்ணிக்குள்ள விட நினைக்கும் போது அது ட்ராஜடியில் முடிஞ்சிடுச்சு. பாட்டி கேமராவை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமா கத்திருக்கு. அது கத்துன கத்துல இவர் பெனால்டி ஷாட் அடிக்கும் போது கோல் போஸ்டை நோக்கி அடிச்சாரா இல்ல ஸ்கூல்லலாம் இந்த இன்டர்வல் அப்போ கிளாஸ்ல இருந்து ரெஸ்ட் ரூம் போற வழி இப்படி டைரக்டா இருக்கும். ஆனா ரெஸ்ட் ரூம்ல இருந்து கிளாஸுக்கு வர்ற வழி எவ்வளவு தூரம் நம்மளால சுத்தி சுத்தி போக முடியுமோ அவ்வளவு தூரம் சுத்தி லேட்டா போவோம். நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருப்போம்ல. அப்படி நீங்களும் இதை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.